இதுதான் ஆக்சுவலி 3620 சார்ஜ் கண்ட்ரோலர். 3650 லுமினஸோட சார்ஜ் கண்ட்ரோலர். இது கீழே இருக்கிறது வந்து க்ரூஸ் 2000 கிலோவோல்ட் 2000 கேவியோட லுமினஸ் இன்வெர்ட்டர். சார்ஜ் கண்ட்ரோலர், இன்வெர்ட்டர், பேட்டரி. இதை தான் இப்போ நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி சோலாராக மாற்றுறோம். சோலாருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் சோலார். இது ரெண்டும் சோலார் பிவியோடது. சோலார்லேருந்து வர பாசிட்டிவ் இங்கே வந்துடும், நெகட்டிவ் இங்கே வந்துடும். அந்த டெர்மினலில் பேட்டரியோட ரெகுலேஷனுக்காக பேட்டரிக்கு போய்டும். இது ரெண்டும். இது வந்து ஆக்சுவலி ஃபார் இன்வெர்ட்டர் பவர் சப்ளை. இது இந்த சார்ஜ் கண்ட்ரோலருக்கு உண்டான பவர் சப்ளை இன்புட் இது. ஸோ இங்கேருந்து 2 ஒயர் எடுத்து டைரெக்டாக இன்வெர்ட்டரோட இன்புட்டில் கொடுத்தோம்னா லைன் இன் லைன் இன்ல பேட்டரிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போதும் போல் 2 ஒயர் கனெக்ஷனில் போயிடும். இதுலேருந்து வர லைன் அவுட் எடுத்து டைரெக்டாக நம்ம வீட்டில் இருக்கிற லோடு கொடுத்துடணும். இது வந்து பேட்டரி செலெக்ஷனுக்காக. டியூப்லர் வேணும்னா டியூப்லர், இல்லைனா ஃப்ளாட் பிளேட்டு என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு சார்ஜிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வேணுன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். சார்ஜிங் வந்து ஹை வேணும், இல்லை லோ வேணும், இல்லை மீடியம் சார்ஜிங் வேணுன்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது லுமினஸ் ஸ்னைடரோட கம்பெனி ப்ராடக்ட்ன்றதுனால பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்னைடரை நம்பி வாங்கலாம். இது பைபாஸ் இருக்குது. இன்வெர்ட்டர் வேண்டாம், எனக்கு டேரெக்டாக லோடில் வேணும்னு சொன்னால் அப்படியே பைபாஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டு பேட்டரியோட கேபிள்ஸை மாற்றாதீங்க. அதில் இருக்கிற அதே ஒரிஜினல் கேபிள்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரூஸ்லாம் லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் கரெக்ட் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ரைட்டாக கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம்.